சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே தாய்வான் நாட்டுல இருந்து ஒரு வேற லெவல் மூவி ஒண்ணு. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அவரோட கண்ணுக்கு மட்டும் ஒரு பர்சனுடைய ஆவி தெரியுது. சோ அந்த பேய் வந்து உயிரோட இருக்கும் பொழுது யாரோ அவரை கொன்னுட்டாங்களாம். சோ யார் என்ன கொலை பண்ணாங்களோ நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல நம்ம போலீஸும் பேய் கூட சேர்ந்து அந்த பேயை கொன்னவனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2022 வருஷத்துல ரிலீஸ் ஆன மேரி மை டெட் பாடின்ற ஒரு தாய்வான் சூப்பர் நேச்சுரல் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்களோட பேரன் இறந்து போயிட்டாரு போல. சோ ஃபியூனரலுக்காக பேரனுடைய உடம்புல இருக்கிற நகம் தலைமுடியெல்லாம் வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர், இவரோட பேரு தான் ஊ. இப்ப இவர் இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தங்கிட்ட நிறைய போதை பொருள் இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சோ அதனால சீக்கிரட்டா இந்த இடத்துல எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்சன் கண்ணு அடிச்சு நம்ம ஊவை கூப்பிடுறான் தனியா. அட அவனா நீன்னு நம்ம ஊவும் பக்கத்துல போயிட்டு அவரோட ஐடி கார்டை காட்டுறாரு. நான் ஒரு போலீஸ், என்ன தைரியம் இருந்தா கண்ணடிச்சு கூப்பிட்டுருப்ப, ஏண்டா உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களா இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் மோசமாவே பேசிடுறாரு. நம்ம ஊ கூடவே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆளு நல்லா புசு புசுன்னு இருக்காரு. அவரும் இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இவங்க பிடிச்ச பர்சன் கிட்ட நிறைய போதை பொருளும் இருக்கு. சோ அவ்வளவுதான் அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம ஊவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்களும் ஒரு போலீஸ் தான். அவங்க நேரா ஊ கிட்ட வந்து, டேய் நீ இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணல, ஒழுங்கா அரெஸ்ட் பண்ணிட்டு வர வேண்டியதானே, அவனை ரொம்ப கேவலமா பேசியிருக்க, உனக்குலாம் உன் வேலையை ஒழுங்கா பார்க்க கூட தெரியாதா ஊ அப்படின்னு கேட்க, எம்மா என் வேலையை பத்தி பேசுறது இருக்கட்டும், உன் வேலை என்ன, ஃபங்க்ஷன்ல பெரிய பெரிய ஆபீசருங்க நெஞ்சில பேட்ஜ குத்துறது தானே உன் வேலை, அதை மட்டும் பண்ணு, என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு ஊவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஊவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க சும்மா ஃபன்னியா. அந்த டைம்ல இவங்களோட கேப்டன் ஒருத்தர் வராரு. டேய் ஊ என்ன வேலைடா பாத்துருக்க, அரெஸ்ட் பண்ணவன நீ அசிங்க அசிங்கமா திட்டிருக்கடா, அவன் உன் மேல கேஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இரு இப்படின்னு அந்த கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா இவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு அலர்ட் வருது. ஒரு பெரிய போதை பொருள் கும்பலை சேர்ந்த ஒரு பர்சனை போலீஸ் புடிச்சிட்டாங்க. ஆனா அவன் கார்ல எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கானா. வேகமா போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஊவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் கார் எடுத்துக்கிட்டு சும்மா புயல் வேகத்துல கிளம்புறாங்க. அந்த ட்ரக் டீலரும் செம ஃபாஸ்டா காரை ஓட்ட இவங்களால பிடிக்கவே முடியல. அதுவும் அந்த ட்ரக் டீலர் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே ரோட்ல தூக்கி விசிற அடிச்சுக்கிட்டே வராரு. நம்ம ஓட கேர்ள் ஃப்ரெண்டும் டே அங்க பாடுறா எவிடன்ஸ் எல்லாம் கீழே போட்டுக்கிட்டே வரான், சீக்கிரம் போயிட்டு அவனை புடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஊவும் பிளான் போட்டு வண்டியை வேற ஒரு சைடு ஓடிட்டு போயிட்டு அப்படியே வளைச்சு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாரு. ஆனா அந்த டைம் ரோட்ல ஒரு 2 பேரு காரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் காரை நீ எப்படி இடிக்கலாம் அந்த மாதிரி. ஊவும் அந்த 2 காருக்கு நடுவுல பூந்து போயிட்டு அந்த போதை பொருள் காரனை பிடிக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அந்த 2 காருக்கு நடுவுல ஊவோட காரு மாட்டிக்குது. இவங்க தரத்துக்கிட்டு போன அந்த ட்ரக் டீலரு காரை ரிவர்ஸ் எடுத்து, என்ன மாட்டிக்கிட்டீங்களா, வேஸ்ட் போலீஸ் போல நீங்கன்னு சிரிச்சிட்டு அங்க இருந்து போறான். சோ ஊவோட கேர்ள் ஃப்ரெண்டும் செமையா கடுப்பாகுறாங்க. காரை எப்படியோ வெளியே எடுத்து கொஞ்சம் தூரம் போனா கார் ஆஃப் ஆயிடுது. எங்க அந்த ட்ரக் டீலரும் காரை ஓட்டிக்கிட்டே போனார்ல, அவரும் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி காரை கவுத்தி போட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஊவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஊவோடைய கேர்ள் ஃப்ரெண்டும், நான் போயிட்டு அவனை பிடிக்கிறேன், அவன் கீழே போட்ட எவிடன்ஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போறாங்க. அந்த ட்ரக் டீலரையும் பிடிச்சிடுறாங்க அவங்க. ஆக்சுவலா நம்ம ஊ தான் அந்த ட்ரக் டீலரை பிடிச்சி நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சாரு. ஆனா ஊவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த ட்ரக் டீலரு கீழே போட்டு வந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா பொறுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ரெட் கலர்ல ஒரு என்வலப் மாதிரி இருக்கு. அதையும் அவர் எடுக்கிறாரு. சடனா சுத்தி நிறைய வயசான பாட்டிங்க எழுந்து, பரவாயில்லையே நீ தான் செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஊக்கு எதுவும் புரியல, நான் எதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், நீ தான் கோஸ்ட் மேரேஜுக்கு செலக்ட் ஆயிருக்கன்னு சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. கோஸ்ட் மேரேஜ்னா என்னன்னா, நார்மலா நிறைவேறாத ஆசையில இறந்து போனவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சில விஷயங்களை பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி மேரேஜ் ஆகாம இறந்து போனவங்களுக்கு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கிற ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இறந்து போன ஒரு பர்சனுக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஓவோம் சரி இறந்து போன அந்த பொண்ணு நல்லா இருப்பாளான்னு அந்த என்வலப்பை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பையனோட போட்டோ இருக்கு. என்ன பாட்டி பையன் போட்டோ இருக்கு, ஆமா இறந்து போனது என்னோட பேரன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டி வந்து ஃபியூனரலுக்காக ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த பாட்டி இவங்க தான். சோ உங்க பேரன் இறந்து போயிட்டான் போல மேரேஜ் ஆகாம, சோ அதுக்காக நம்ம ஊவை கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்ட ஊவும், பாட்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, உன் பேரன் ஒரு பையன் நானும் ஒரு பையன், பையனுக்கும் மேரேஜா, லூசா நீனு, ஏதாவது பொண்ணை பார்த்து கட்டி வைப்போ. இல்ல தம்பி என்னோட பேரனுக்கு பையனை தான் பிடிக்கும். ஓஹோ அவனா இவன், இங்க பாரு பாட்டி எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஊ கிளம்புறாரு. ஆனா அந்த பாட்டி ஊவை பார்த்து அதெல்லாம் தெரியாது, இந்த கோஸ்ட் மேரேஜ நீ
பண்ணிதான் ஆகணும், இல்லன்னு வச்சுக்கேன் இன்னில இருந்து உனக்கு கெட்டது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சாபம் மாதிரி விடுறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க அவரோட டெஸ்க்ல ஒரு என்வலப் இருக்கு. முன்னாடி எடுத்தார்ல அதே மாதிரி ரெட் கலர் என்வலப். நம்ம அதை அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டோமே, எப்படி நம்ம டெஸ்க்கு வந்தது அப்படின்னு புரியாம பக்கத்துல இருக்கிற அந்த புஸ் புஸ் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் யாராவது வந்து இதை வச்சுட்டு போனாங்களாடா? எனக்கு தெரியலையே, அந்த பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு என்னமோ சூனியம் வச்சுச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த என்வலப் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுறாரு. இவரு போட்டதுக்கு அப்புறம் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி வெளியே கொண்டு போய் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட கேப்டன் வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சார், சும்மா வேலை தான். சரி சரி, நம்ம கூட ஒர்க் பண்ற ஒருத்தனுக்கு கல்யாணம்லாம் இன்னைக்கு, என்னால மேரேஜுக்கு வர முடியாது. ஆனா மொய் பணம் 6001 என்வலப்ல போட்டு உன் டெஸ்க்ல வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டல நீ? எது, அந்த என்வலப்ப நீங்க வச்சீங்களா? அதுவும் 6001 இருந்ததா? ஆமா, நான் வச்சது அந்த புஸ் புஸும் பார்த்தானே. நான் கேட்டதுக்கு யாரையும் பார்க்கலன்னு இந்த தடியன் சொன்னா. டேய், தின்னு தின்னு உடம்பு தான் வளருதே தவிர மூளை உனக்கு வளரவே இல்லை அப்படின்னு வேகமா போறாரு. நம்ம வெளியே இருக்கிற குப்பை தொட்டிக்கு பார்த்தா குப்பை லாரியில வந்து குப்பையெல்லாம் அள்ளி போட்டு போயிட்டாங்க. ஐயோ, லாரியை நிப்பாட்டணுமேனு வேகமா ஓடுறாரு. பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டர்ல ஏத்துற மாதிரி வரான். மேல இருந்து குப்பையை ஒரு மண்டைக்கு நேரா தூக்கி போட வராங்க. என்ன ஒரே கெட்டதா நடக்குதுன்னு ரோட கிராஸ் பண்றாரு. ஒரு வேன் வந்து அவர் மேல மோதி ஆளுக்கு கை கால்லாம் உடஞ்சி கட்டு போட்டுக்கிட்டு திரும்ப ஆபீஸ்க்குள்ள வராரு. அங்க இருக்கிற எல்லாரும், டேய் நீ போகும்போது நல்லா தானே போன, வரும்போது நான் மாவு கட்டு பரம்பரையா வந்திருக்க? அது வந்து சார் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி உட்காந்து அந்த மீட்டிங்கையும் அட்டன் பண்றாரு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ட்ரக் டீலரை பிடிச்சிருப்பாங்கல்ல, அவரு மூலியமா இவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய போதைப் பொருள் கும்பல், அதோட தலைவன் இவரு தான். இவரை பாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு நிறைய அல்ல கைகள்லாம் இருக்காங்க. எப்படியாவது நம்ம இந்த பாஸை பிடிக்கணும். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆதாரத்தோட பிடிச்சாதான் அவனை ஜெயிலுக்குள்ள அடைக்க முடியும், இல்லனா ஈஸியா வெளியே வந்துருவான். இந்த பாஸை பிடிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை அப்படின்னு கேப்டன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மாவு கட்டு போட்டுக்கிட்டு மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்னன்னா, ஒருவேளை அந்த பாட்டிங்க சொல்ற மாதிரி அந்த கோஸ்ட் மேரேஜ் நம்ம அட்டன் பண்ணலனா நமக்கு கெடுதல் தான் நடக்கும் போலயே. சேச்சா, இருக்காது, இது எல்லாமே ஜஸ்ட் கோ இன்சிடென்ட் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய போலீஸ் ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆடாடா, இவரு கூப்பிடுறாரு அப்படின்னா நமக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் போலயே அப்படின்னு போய் பார்த்தா, தம்பி உனக்கு டி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, வேற ஒரு இடத்துல உட்காந்து லேப்டாப்பை தட்டுற வேலை அப்படின்னு சொல்றாங்க. இவரு ஷாக் ஆகி உறைஞ்சிடுறாரு. ஆனா சார், நான் என்ன தப்பு பண்ண? நீ உன் வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருக்கணும். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவனை அசிங்கமா கேட்டா அந்த பையனோட அப்பா பெரிய ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. வேற வழியில டிபார்ட்மெண்ட் உன் மேல நடவடிக்கை எடுத்து உனக்கு டி ப்ரமோஷன் சொல்ல நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அந்த பாட்டி சொன்னது உண்மைதான் போல, கோஸ்ட் மேரேஜ் நம்ம அட்டன் பண்ணலனா நமக்கு கெட்டது தான் நடக்கும்னு. அடுத்த நாளே அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அந்த கோஸ்ட் மேரேஜுக்கான வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. உண்மையான கல்யாணம் மாதிரியே உட்கார வச்சு என்னென்னமோ சடங்க பண்றாங்க. அதுவும் நம்ம இருக்காருல, அவரு தான் பொண்ணா மணப்பெண்ணாமா. சுத்தி இருக்கிற ஆயாக்கள்லாம் செல்ஃபிலாம் எடுக்கிறாங்களா. இவரு செம்ம கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தேவையெல்லாம் பேட் லக் நமக்கு இருக்கக்கூடாது, நல்லது நடக்கணும், ஏதோ ஒன்று தான் பண்ணிட்டு போகணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து இறந்து போன ஒரு பர்சன், அவரோட பேரு மாவ், அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே ரோட்ல ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஊவோடைய வீட்டுக்கும் போயிட்டு அந்த இறந்து போனார்ல மாவ், அவரோட ட்ரெஸ்ஸை பெட்ல போட்டு இந்த ட்ரெஸ் உன்னோட வீட்லயே 3 நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, எது என்னவோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா குளிக்கலான்னு போறாரு. அப்ப வெளியே ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்ட் கேக்குதா. நம்ம பயந்து போறாரு. சோப்பு வேற கீழே விழுந்துருது. தலைவருக்கு அங்க போய் சோப்பு எடுக்கிறதுக்கு பயம். அதனால காலை நீட்டி அப்படியே காலாலேயே சோப்பு எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது பாத்ரூம்குள்ள ஒரு பர்சன் நிக்கிறாரு. அதை பார்த்து பயந்து போறாரு. டே யாரா நீ, பாத்ரூம்குள்ள என்னடா பண்ற? நான் தான் மாவ், இப்ப எனக்கும் உனக்கும் தான் மேரேஜ் பண்ணியே வச்சாங்க. ஐயோ கன்றாவியே, என்னால முடியலையே. டே தூரமா போடான்னு இவர் கத்துறாரு. உடனே அந்த அம்மாவும், டே எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எங்க பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், என் ஆவி உன்கிட்ட மாட்டிக்கிச்சு, அதனாலதான் நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுறேன். சரி ஏதோ ஒண்ணு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு அசிங்கமா ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவு, அவர் ஆல்ரெடி பேய் தானே, இப்ப கொடூரமான முகத்துக்கு மாறி அவ்வளவுதான்டா நீ செத்த அப்படின்னு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு ஷேம் பப்பிஷமா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாவு ஊவோட உடம்புக்குள்ள போய் அப்படியே ஊவை ரோட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. ரோட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அவரு திரும்பி பாக்குறாரு. ஊவோட உடம்புக்குள்ள இருக்கிற மாவு ஷேம் பப்பிஷமா ரோட்ல வராரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த போலீஸ பார்த்து கொத்தோடு குழலாட ஆட ஆட அப்படின்னு பாட்டு வேற பாடுறாரா. அந்த போலீஸும், எது கொத்தோடு குழலாடுதா, அட கன்றாவிய யாரா நீ அப்படின்னு போலீஸும் பின்னாடி திறத்துக்கிட்டே போறாரு. இப்படி போலீஸ் திறத்தும் பொழுது கரெக்டா அந்த மாவோட ஆவி வந்து நம்ம ஊவோட உடம்பை விட்டு வெளியே வந்தது. இப்பதான் ரியலைஸ் ஆகுறாரு, என்ன நம்ம பாத்ரூம்ல தானே இருந்தோம், ரோட்ல இருக்குமேனு கீழே குனிஞ்சு பார்த்தா ஐயோ நம்ம எதுவுமே போடலையா அப்படின்னு ஒரு வேகமா தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த மாவோட
ஆவி ஊவ படாத பாடு படுத்துது. வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? அந்த மந்திரவாதி. நேரா அவரு ஏன் அடுத்த நாள் போய் பாக்குறாரு. என்னது, மாவோட ஆவி உன்னோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சா? அந்த மாதிரி பண்ணா மாவோட ஆவியோட பவர் கம்மி ஆயிடுமே. அட ஆமா, என் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை ஆளையே காணோம். எனக்கு தெரிஞ்சு அவன் அழிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷத்தோடவே நம்ம ஓவும் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா மாவ் அந்த இடத்துலதான் ஆவியா இருக்காரு. என்ன கொஞ்சம் மங்களா இருக்காரு ஆளு, பவர் கம்மி ஆயிடுச்சு போல. இத பார்த்துட்டு ஓவும் ஐயோ மந்திரவாதி அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல மந்திரவாதி கண்ணுக்கு தெரியல. சோ மந்திரவாதியும் ஃபர்ஸ்ட் நீ பயப்படாத, அவன் நிறைவேறாத ஆசையில இறந்து போயிட்டான், கல்யாணம் ஆகல, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணுமே, இது ஒரு சடங்கு அவ்வளவுதான். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, உனக்கும் அவனுக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு. போன ஜென்மத்துல நீ அவனோட நாய்க்குட்டியா இருந்திருக்க. சோ இதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இப்ப அவன் உன் கண்ணுக்கு தெரியறான்னு சொல்றல, வீட்டுக்கு போயிட்டு ஊதுவத்தி ஏத்தி அவனுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேத்து, மாவோட ஆவி உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு மந்திரவாதி சொல்ல நம்ம ஊவன் வீட்டுக்கு போயிட்டு ஊதுவத்தியை நிறைய ஏத்தி வைக்கிறாரு. அந்த புகையெல்லாம் ஆவியா இருக்கிற மாவு சுவாசிச்சு திரும்ப அவருக்கு ஃபுல் பவர் வந்துருது. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கே. சரி சொல்லு ஊ, என்ன வேணும்? அதை நான் தான் கேட்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ இப்ப பேயா இருக்க, நிறைவேறாத ஆசையோட இருக்க, உன் ஆசையை சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். ஓ அப்படியா, பூமி வந்து ரொம்ப வெப்பமாகுது, அதை நீ தடுக்கணுமே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பூமிக்கு கொடையா பிடிக்க முடியும்? என்ன பண்ணணும்னு நீயே சொல்லி தொலைய. குளோபல் வார்மிங் ஆர்கனைசேஷனுக்கு நீ டொனேஷன் பண்ணணும் இப்படின்னு மாவோட ஆவி சொல்ல இவரும் டொனேஷன் பண்றாரு $300. சி இவ்வளவு கேவலமானவனா இருக்கியே, பூமியவே காப்பாத்துறதுக்கு வெறும் $300 தானா? $3000 போடு, அதுவும் மாசம் மாசம் நீ கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல நம்ம ஊ வேற வழி இல்லாம $3000 டொனேஷன் பண்றாரு. அவரும் மக்கள்லாம் பீச்சில் அதிக குப்பைகள் போடுறாங்க, அது எல்லாத்தையும் நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்ல இவரும் போயிட்டு முதுகு வலிக்க வலிக்க எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. அப்புறம் ரோட்ல இருக்கிற தெருநாயை நல்லதா ஒரு வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். சோ அதுக்காக ஒரு டாகையும் வீட்டுக்கு கொண்டு வராரு ஊ. அந்த டாக் இருக்குல்ல, அதோட கண்ணுக்கு அந்த மாவோட ஆவி தெரியுது போல. சோ மாவு சொல்றதெல்லாம் அந்த டாகும் செய்யுது. ஊ, எனக்கு இந்த டாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அதனால நானே வளர்க்க போறேன். ஆனா என்னால அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, உன்னால முடியும்ல, சோ அதனால இந்த டாகை நம்ம தான் வளர்க்குறோம் அப்படின்னு இவரு சொல்றாரு. அதோட என்ன அழிக்கிறதுக்கு நீ அந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் போனல, அழிக்கிறதுக்கெல்லாம் போகல, ஜஸ்ட் தப்பிக்கிறதுக்காக தான். ஆனா அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டியா? போன ஜென்மத்துல நீ என்னோட டாகா இருந்திருக்க. போன ஜென்மம் மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்திலயும் நீ என்னோட டாக் தான். நான் இப்ப உன்னை சுடுற மாதிரி சுடுவனா, நீ உடனே செத்து போன மாதிரி நடிக்கணுமா? ஏன்னா டாக் எல்லாம் அப்படிதான் பண்ணும். எங்க நான் சுடுறேன் பாரு டிஷ்கூல். ஆனா நம்ம ஊ கடுப்பாகிறாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் நாய் கிடையாது, புரியுதா? வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, செய்யறேன் அப்படின்னு அங்க இருந்து போகும் பொழுது அந்த மாவோட ஆவி காலை தட்டி விட ஊவும் கீழே விழுந்துடுறாரு. செமையா கடுப்பாகிறாரு. எங்க பாரு பேய, ஆல்ரெடி உன்னால நான் டீ ப்ரோமோட் ஆகிருக்கேன், இன்னும் என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு டீ ப்ரொமோஷன் ஆனதுதான் பிரச்சனையா? இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்கேன், திரும்ப உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்க முடியும். என்னது, உன்னால அது முடியுமா? அப்ப நான் சீக்கிரமா பண்ணி தொலையேன். ஐ அஸ்கு புஸ்கு, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? நீ சொல்றத நான் கேட்கணுமா? சரி சொல்லு, நான் கேட்டு தொலைகிறேன். நான் டிஷ்கோல்னு சொன்னா என் டாக் செத்து போன மாதிரி நடிக்கும். சோ ஊவும் வேற வழி இல்லாம டாக் மாதிரியே கையை தூக்கி கீழே இறந்து போன மாதிரிலாம் பண்றாரு. இவங்க கொண்டு வந்தாங்களா ஒரு டாக், அதுவும் அதே மாதிரி பண்ணுது. சரி சரி, 2 நாய்களும் எழுந்துருங்க அப்படின்னு மாவோட பேயும் கலாய்க்குது நம்ம ஊவை. சோ அடுத்தது மாவு பேய்க்கு என்ன ஆசைனா அதோட பாட்டியை பார்க்கணுமா. சோ அதனால நம்ம ஊவும் மாவோடைய பாட்டியை பார்க்கறாரு. கூடவே அந்த ஆவியும் வருது. பாட்டியை பார்த்துட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்குது. அவரும் பேயா இருக்கிற மாவுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரு நம்ம ஊவை பார்த்து, நீ ஒரு போலீஸ் தானே, போலீஸா இருந்துகிட்டு பேயை கல்யாணம் பண்றேன், கோஸ்ட் மேரேஜ் பண்றேன்னு இந்த அளவுக்கு இறங்கிட்ட. அது வந்து பாட்டி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டாங்களா, அதனாலதான் ஓகே சொன்னேன். உடனே அப்பாவும், நீ போலீஸா இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கறேன், என் பையனை கார் ஏத்தி யாரோ கொன்னுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க, அது யாரு என்னன்னு எதுவுமே தெரியல, அந்த இடத்துல சிசிடிவி கேமராவும் இல்லாததுனால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. சோ நீ என் பையனை கொன்னவனை கண்டுபிடிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்க ஊக்கு என்ன சொல்றதே தெரியல. ஆனா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பாவும் இறந்து போன அவரோட பையன் மாவோடைய போனையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி வராங்க. நம்ம ஊ பக்கத்திலே தானே இறந்து போன மாவு இருக்காரு. ஏண்டா நீ இறந்து போனதை நினைச்சு உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆமா நீ எப்படி இறந்து போன, தெளிவா என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, அது வந்து நான் குடிச்சிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டே வரும்போது சடனா ஒரு கார் வந்து என்னை ஏத்திடுச்சு. அட கன்றாவியே, சரி உன்னோட போன் என்கிட்ட தானே இருக்கு, நீ ரீல்ஸ் போட்டு லட்சணத்தை பாக்குறேன் அப்படின்னு இவரு அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதுதான் கார் வந்து ஏத்துது. காரும் நின்னுட்டு அந்த கார்ல இருந்து ஏதோ ஒரு பர்சன் நடந்து வராரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த பர்சன் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஏ மாவ், நீ இறந்து போய் பேயா சுத்திக்கிட்டு இருக்கல, அதுக்கு காரணமானவன நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு நம்ம ஊவும் களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அங்க எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது. சோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது பக்கத்திலேயே ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு. அங்க நிறைய கார்ஸ்லாம் நின்னுகிட்டு இருக்கும்ல, அந்த கார்ல டேஷ் கேம் இருக்கும், அதுல வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ பார்க்கிங் லாட்ல இருக்கிற கார்ஸ் மூலியமா இங்க நடந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல பார்க்கிங் லாட்ல எந்த கார் இருந்ததோ அதை ட்ராக் பண்ணிட்டா மட்டும் போதுன்னு அந்த வேலையில இறங்குறாரு. சோ இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு டேஷ் கேம் இருக்கிற காரை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது அந்த காரு ரோட்டை பார்த்து நிக்காம ஆப்போசிட்ல இருக்கிற வேற ஒரு 2 காரை ஃபோக்கஸ் பண்ணி நிக்குது. ஐயோ, இந்த ஃபுட்டேஜ்ல ஆக்சிடென்ட் ரெக்கார்டே ஆகலையே, இந்த 2 காரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது ஒரு கார்ல இருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு. பார்த்தா நம்ம ஊவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சாங்களா ட்ரக் டீலரு, அவரு தான் இறங்கி வராரு. பக்கத்துல இன்னொரு ஒரு ஒயிட் கலர் பெரிய கார் இருக்கு. அந்த கார்ல இருந்து ஒரு பர்சன் வராரு. அவரும் ஒரு ட்ரக் டீலர் தான் போல. சோ உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது இந்த 2 பேரும் அங்கதான் இருந்திருக்காங்க. சோ அதனால உன்னை கொலை பண்ணவன இவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒயிட் கலர் கார்ல இருக்கிற பர்சன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த ட்ரக் டீலர் இப்ப ஜெயில தான் இருக்கான். அவனை போயிட்டு மீட் பண்ணலான்னு போறாங்க. பார்த்தா ஜெயில நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த ட்ரக் டீலரை கொன்னுட்டாங்க போல. டெட் பாடி தான் இருக்கு. அட கன்றாவியே, உன்னை யாரு கொன்னதுன்னு இவங்கிட்ட கேட்கலான்னு வந்தா இவனையே கொன்னுட்டானுங்களே. உடனே பேயா இருக்கிற மாவும் ச்சே என்ன பண்றது அப்படின்னு அவரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகறாராமா. உடனே நம்ம ஊவும் டேய் நீ பேய் தானடா, இப்ப இவன் செத்து போயிட்டான்ல, இவனும் பேயா மாறி இருப்பான். சோ அதனால பேய நீ என்ன பண்ற, அந்த பேய் கிட்ட கேட்டு உன்னை யாரு கொன்னதுன்னு தெரிஞ்சுக்கோ. டேய் ஊ இதெல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுடா, இறந்து போன இன்னொரு ஒரு பேய் கிட்ட எல்லாம் பேச முடியாது. அட என்ன பேயே நீயும் இப்படி பண்ற, சரி வேற வழியே இல்ல. அந்த ஒயிட் கலர் கார்ல இன்னொரு ஒரு ட்ரக் டீலர் வந்தான்ல, அவனை ஃபாலோ பண்ணுவோன்னு லைசென்ஸ் பிளேட் நம்பரை வச்சு அந்த பர்சனையும் கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி ஒரு இடத்துல அந்த பர்சனும் நின்னுகிட்டு இருக்காரு. இவங்களும் தூரத்துல ஒரு கார்ல இருந்து அந்த பர்சனை பாத்துக்கிட்டே இருக்காங்க. சடனா அந்த இடத்துக்கு ஊவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. நேரா உள்ள வந்து சீட்ல உட்கார்றாங்க. ஆனா அந்த சீட்ல பேயா இருக்கிற மா உட்காந்துக்கிட்டு இருக்காரா. அவரு மேலேயே ஊவோட கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார. ஐயோ ஏன் நீ அவன் மேல உட்கார்ற, இது அவன் மேலையா, நான் சீட்ல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அது வந்து நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது. அங்க பேயா இருக்கிற மாவும் டே ஊ இவளை எழுந்துக்க சொல்றா. சோ ஊவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்காக இங்க நின்னுகிட்டு இருக்க, அதுவும் அந்த ஆளை தான் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அவனை தான் ஃபாலோ பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா நானும் அவனை தான் ஃபாலோ பண்றேன், டிபார்ட்மெண்ட்ல என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இவன் யார் தெரியுமா, நம்ம பிடிக்கணும்னு நினைச்சோமே போதை பொருளோட பாஸ், அந்த பாஸோட அல்ல கை தான் இந்த ஆளு. சோ இவனை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஆதாரம் கிடைச்சதுன்னா அந்த பாஸையும் பிடிச்சிடலாம் அப்படின்றது தான் நம்ம டிபார்ட்மெண்டோட பிளான்னு சொல்றாங்க. ஆமா நீ எதுக்காக இவனை ஃபாலோ பண்ற அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு கேட்க, அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனை கார்ல வந்து யாரோ ஏத்தி கொலை பண்ணிட்டாங்க. சோ அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்தது இந்த பர்சன் தான். சோ அது யாருன்னு கண்டுபிடிக்க இவனோட ஹெல்ப் வேணும், அதனாலதான் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மாவு ஐயோயோ என் மேல உட்காந்துக்கிட்டு இருக்காடா, சீக்கிரம் இவளை எழுந்துக்க சொல்றா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. சோ ஓவும் இங்க பாரு நீ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காரியா, நான் அதுக்கு பின்னாடி உட்காரணும், நான் முன்னாடி தான் உட்காருவேன். இல்ல நீ ஒருத்தர் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு எதுவும் ஃபீல் வரலையா, நான் சீட்ல தான்ப்பா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்க தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்ல, சடனா இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அந்த பர்சன் அல்ல கை, அவரு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. டார்கெட் கிளம்பிட்டான், சீக்கிரம் அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, நம்ம ஊவும் கார் ஆன் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட சொன்னா வேலைக்கே ஆகாதுன்னு அந்த பேயா இருக்கிற மாவு பின்னாடி சீட்டுக்கு வந்து உட்காந்துடுறாரு நிம்மதியா. சோ இவங்க ஃபாலோ பண்ணி போற அந்த அல்ல கை நேரா ஃபேக்டரி மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல தான் நிறைய போதைப் பொருட்களும் பதுக்கி வச்சிருக்காங்க போல. இவங்களும் தூரத்துல இருந்து கார்ல இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க காவலுக்கு இருந்த ஒரு ஆளு நம்ம ஆளுங்க இருக்கிற காரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாரு. இத மாவும் புரிஞ்சுக்கிறாரு. டே அங்க ஒருத்தன் நம்மள பார்த்துட்டு சந்தேகப்பட்டு வந்துகிட்டு இருக்கான்டா, ஊக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா ஊவோட கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே இறங்குறாங்க. அவங்க வயித்துக்குள்ள பேக வச்சு பிரெக்னன்டான லேடி மாதிரி ஒரு சீனை போட்டு, எங்க அட்ரஸ் தெரியலனா மத்தவங்க கிட்ட கேட்கணுங்க, இப்படி தப்பான வழியிலேயே வந்துகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. இத பேயா இருக்கிற மாவும் பார்த்துட்டு, பரவாயில்லடா உன் கேர்ள் ஃப்ரெண்டு செமையா நடிக்கிறாளே, நம்ம ஊவும் டார்லிங் ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் நம்ம காருக்குள்ள பேசிக்கலாம், உள்ளவா சும்மா இருங்க நானாவது வழியை கேட்கறேன் அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்டயே போயிட்டு, எங்க நாங்க சோஃபா வாங்கலாம்னு இருக்கோம், உங்களுக்கு இந்த சோஃபா கடை எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது அந்த பர்சனும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இவங்க ஆக்டிங்க பார்த்து அந்த பர்சனும் நம்பிடுறாரு. சோ இவங்களும் அப்படியே சந்தேகம் வராத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. எது என்னவோ அந்த பாஸோடைய ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க நிறைய போதை பொருள் இருக்க போகுது. சோ இவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஆதாரத்தோட அந்த பாஸை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்காக எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. சோ அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிக்க நம்ம ஊவும் ஹெல்ப் பண்ணதுனால அவரை திரும்பவும் இந்த கேஸ்ல எடுத்துக்கிறாங்க. சோ ரைடுக்கு இவரும் கூட போக போறாரு. அந்த ஃபேக்டரியை சுத்தி வளைக்கணும், இதுதான் பிளான், பக்காவா போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஊவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க அந்த சேல்ஸ் ஆள் மாதிரி அந்த ஃபேக்டரிக்கு வெளியே இருக்கிறவர்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா. சோ வெளியே இருக்கிற அந்த பர்சனுக்கும் சரி உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த ஒரு டவுட்டும் வராம சடனா உள்ள போகிறது தான் பிளான். நம்ம ஊ கூடவே பேயா இருக்கிற மாவு இருக்காருல, டே பேயே உள்ள போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்ப, பார்த்துட்டு வந்த மாவும் டே ஊ உள்ள இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. எது எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு இவரு கத்தி சொல்ல, காருக்குள்ள இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் இவங்க எல்லாருக்கும் கேக்குது, எது எவிடன்ஸ் அழிக்கிறாங்களா, சோ சீக்கிரமா நம்ம போகணும்னு இவங்க வேகமா உள்ள போறாங்க. ஆனா போய் பார்த்தா அந்த பாஸ் அவரோட அல்ல கைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்த விஷயம் முன்னாடியே அந்த பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு போல, எவிடன்ஸ்
எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டான நேரத்துல அழிச்சு இப்ப அவரு மாட்டாம இருக்காரு. சோ போலீஸ் எல்லாருமே செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே சோகமா போகும்பொழுது மாவோட ஆவி வந்து அந்த ஒயிட் கலர் கார் இருக்கும்ல அந்த காருக்குள்ள இருக்கு. பார்த்தா அந்த கார்ல ஒரு டேஷ் கேம் இருக்கு. சோ அதுல இருக்கிற ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்துடுறாங்க இவங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங்கும் நடக்குது. நம்ம போற விஷயம் முன்னாடியே அந்த பாஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கரெக்டான டைம்ல எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. சோ நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஊவும் அவர் கொண்டு வந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பாக்குறாரு. இதுல மாவுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் தெளிவா தெரியுது. சோ ஒரு கார் வந்து மாவை ஏத்தி கொள்ளுது. அதுல இருந்து ஒரு பர்சன் வராரு. அந்த பர்சனும் ரெக்கார்ட் ஆகியிருக்காரு. அது யாரான்னு பார்த்தா இந்த பாஸ் இருக்காருல அவரு தான் மாவை கொன்னதே. சோ ஊவும் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறாரு. போதை பொருளை விற்கிற பாஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, மாவை கொன்ன அதே பாஸை காலி பண்ண மாதிரியும் ஆச்சு. சோ இப்போ இவர்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இந்த எவிடன்ஸை கொடுத்து பாஸை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா பாஸ் சீக்கிரமாவே வெளியே வந்துருவாரு. ஆனா போதை பொருள்ல மாட்டினா வெளியே வர வாய்ப்பே இல்லை. சோ அதனால போதை பொருள் மூலியமா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாஸை பத்தின விஷயங்கள் எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நீயும் நானும் சேர்ந்து அந்த பாஸை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது எது நம்ம மட்டும் தனியாவா, கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அதோட உள்ள வந்து எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் வெளியே இருக்கிற உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும், நீ எதுவும் இன்ஃபார்மரை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாமா என்னோட இன்ஃபார்மரு அவங்க குரூப்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒரு உருட்டி விடுறாரு. ஆனா உண்மையிலேயே சொன்னது யாரு, பேயா இருக்கிற மாவு தான். சரி நீ ஏதோ ஒண்ணு பண்ணு நான் போறேன் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம அங்க இருந்து கிளம்பினாலும் பொழுது சடனா கேப்டனு ஆளுங்கெல்லாம் ரெடி ஆகி வராங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்தது ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்காமா. அந்த பாஸை பிடிக்கிறதுக்காக வேகமா போறாங்க இவங்க. சோ கேப்டன் நம்ம ஓவியும் கூப்பிடுறாரு. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கேப்டன் கேக்குறாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா உன்னோட இன்ஃபார்மர் எவனோ ஒருத்தன் பாஸோட கும்பல்ல இருக்கானாமே. ஆமா சார் இருக்கான். சரி அவனை கூட்டிட்டு வா, அவன்கிட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்ல. அது வந்து ஐயோ நான் எப்படி சொல்றது சார், அவன் வந்து செத்து போயிட்டான். எது செத்து போயிட்டானா அதுக்குள்ளையா? ஆமா சார் என்கிட்ட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணால, உடனே அவனை சாவடிச்சிட்டாங்க. நீ சொல்றத பார்த்தா எனக்கு டவுட் வருது அப்படின்னு கேப்டனும் சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. சோ கேப்டனும் கடுப்பாகிறாரு. டேய் உன்னோட இன்ஃபார்மர் அவங்க குரூப்ல இருக்கான்னு சொன்னலடா, திடீர்னு செத்து போயிட்டான்னு போய் சொல்ற. எனக்கு தெரிஞ்சு நீயும் ஒரு இன்ஃபார்மரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க கூட இருந்துகிட்டு அந்த பாஸுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, ஒழுங்கு மரியாதையா உன்னோட இன்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு, நீ சொல்ற வரைக்கும் உனக்கு வேலையே கிடையாது, நீ சஸ்பெண்ட்னு சொல்றாரு. அவ்வளவுதான் ஊக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா உண்மையிலேயே இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யாருன்னா ஆவியா இருக்கிற மாவு. எனக்கு ஒரு ஆவி தான் சார் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுன்னு சொன்னா எல்லாரும் இவரை பைத்தியம்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம சஸ்பெண்ட் ஆகி ஆளு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பாவம் சோகத்துல இருக்காரு. அந்த மாவு பேய் சும்மா இல்லாம தவளை தன் வாயால் கெடும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதானே நான் நேர்ல பாக்குறேன். சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வளர்க்குற டாகும் ஊவோடைய சாக்ஸை பிடிச்சி இழுக்குது. இங்க இந்த நாய் தொல்லை, இங்க இந்த பேய் தொல்லை, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சோகமாகற ஆளு. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அந்த கேப்டன் இருக்காருல அவர் கார்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது. இது பாஸ் அங்க போறாரா, நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கார்ல எங்கேயோ வேகமா போறாரு. எங்க நம்ம வீட்டுல இருக்காரு. பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு பாத்ரூம் உடைய அந்த கண்ணாடி ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல அதை ஓபன் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணும் பொழுது அந்த மாவோட பேய் வந்து பயம் பொறுத்துது. ஆனா நம்ம ஆளு பயப்படலாம் இல்ல. அந்த கண்ணாடி ஷெல்ஃபை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காரா. பாவம் அந்த மாவு பேயும் உட்காந்து எழுந்து முடியலதால, டேய் உட்ரா என்னால முடியலடா, ஏன்னா நீ என்ன மத்த பேய்ங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் இப்போ? நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கேப்டன் இருக்கான்ல அவன் தான் அந்த கருப்பு ஆடு பாஸுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாஸ் இப்ப எஸ்கேப் ஆகி எங்கேயோ போய்கிட்டு இருக்கானா. கேப்டனும் போறான். நம்ம போனா அவங்க 2 பேரையும் கையுங்களவும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, டே பேயே நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஸ்ட்ரைட்டா எனக்கு ஐஜிக்கே ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்கடா, சீக்கிரம் போலாண்டான்னு கார் எடுத்துக்கிட்டு இவங்களும் போறாங்க. அதோட நம்ம ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாரு. கேப்டன் வந்து அந்த இன்ஃபார்மர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன் கேட்கிறாரு, ஏன்னா இன்ஃபார்மரை தெரிஞ்சுக்கிட்டா அந்த இன்ஃபார்மரை போட்டு தள்ளலாம், அதுதான் பிளான். சோ அப்படின்னா அந்த கேப்டன் ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. கரெக்டா ஒரு லொகேஷனுக்கு வந்துடுறாரு. பார்த்தா நிறைய போலீஸ் அந்த பாஸோட ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. கன் ஷாட்டே நடக்குது. சோ நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு கேப்டன் எங்க இருக்காரு, ஏன்னா அவரு தானே கருப்பாடு, அவரு தான் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்பொழுது கேப்டன் ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. பின்னாடியே நம்ம போயிட்டு கேப்டனுக்கு பின்னாடி கன்னை வச்சு, என்ன கேப்டன் நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல, டேய் என்னடா பண்ற, அதை நான் கேட்கணும், நீங்க தானே அந்த கருப்பாடு, எது கருப்பாடா, வாயெல்லாம் உடைச்சிருவேன், சும்மா நடிக்காதீங்க கேப்டன், பாஸ் போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா டே உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா சொன்னா பாஸ் இங்க இருந்து தப்பிச்சு போறான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் இங்க வந்தோம், பாஸும் தப்பிச்சு தான் போறான், சீக்கிரம் பிடிக்கணும் அவனை இப்படின்னு இவங்க பேசும்பொழுதே அந்த இடத்துக்கு பாஸ் வராரு. அவரு கையிலயும் கன் இருக்கு. உடனே நம்ம அந்த பாஸை பாயிண்ட் பண்ணி கன்னை நீட்டுறாரு. பாஸே உங்ககிட்ட ஒரு கன்னு தான் இருக்கு, ஆனா எங்க கிட்ட 2 கன் இருக்கு, ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே போடு அப்படின்னு சொல்ல, சைட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து நம்ம கேப்டன்
அண்ட் ஊ அவங்க தலையில கன்ன வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஊவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அடி பாவி, அந்த கருப்பாடை நீதானான்னு இப்பதான் ஊவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஆக்சுவலா இந்த கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் முழுக்க முழுக்க அந்த போதைப் பொருளை வைக்கிற பாஸுக்கு தான் ஒர்க் பண்றாங்களே. போலீஸ் என்னென்ன பிளான் போடுது, எங்க ரைடுக்கு வர போறாங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு பாஸுக்கு அலர்ட்டா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டரியில கூட சேல்ஸ் கேலா போயிருப்பாங்கல்ல, அப்ப அந்த நோட் பேட்ல போலீஸ் இங்க இருக்காங்க, எங்கேயும் சுத்தி பார்க்காத, உள்ள இருக்கிறவங்களுக்கு தகவலை சொல்லு அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாஸ் உள்ள இருந்த எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டாரு. இப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேப்டனும் ஊவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஊ அப்படியே திரும்பி ஆவியா இருக்கிற மோவை பாக்குறாரு. ஏண்டா ஒன்ன நம்பி கேப்டனை சந்தேகப்பட்டனே, நான் என்னடா பண்றது, பார்க்க அழகா இருக்கா, எதுவும் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன், பார்த்தா எல்லாத்துக்கும் அவதான் காரணம் போல. சரி ஏதோ ஒன்று இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு இவங்களை அடிச்சு போட்டு கையை லாக் பண்ணிடுறா. ஸோ அந்த பாஸும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எஸ்கேப் ஆகி போக போறாரு போல. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. சடனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த பாஸை அடிச்சு போட்டு அவரோட கையில கத்தியை இறக்கி தொங்க விட்டுறாங்க. அந்த பாஸுக்கு புரியல, இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்றியே, ரோட்ல கடந்த நீ, உனக்கு இந்த மாதிரி லைஃபை கொடுத்ததே நான் தான். ஸோ இப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நீ சொன்னது உண்மைதான், நான் ரோட்ல கிடந்தேன் தான். ஆனா நான் ஏன் ரோட்டுக்கு வந்தேன், என்னோட அம்மா போதைப் பொருளை யூஸ் பண்ணி டோஸ் அதிகமாகி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க போதைப் பொருளை யூஸ் பண்றதுக்கு யாரு காரணம், நீ தான் காரணம். ஸோ உன்னை கொல்லணும்னு ரொம்ப நாளா நான் பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான சரியான டைம் இதுதான். ஸோ உன் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு சாவு அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கிருந்து வெளியே வரா. நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேயா இருக்கிற மாவு பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம ஊ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே வராங்க. ஊ பக்கத்துல வந்து எங்க நடக்கிற எதுவும் உனக்கு தெரியாது ஊ, அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கா தெரியாது, உங்க அம்மா ஓவர் டோஸ்ல இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் இந்த பாஸ். ஸோ அதனால அந்த பாஸ் நீ பழி வாங்குற. இப்ப கூட பாரு, 2 கையில கத்திய சொருவி அவனை தொங்க விட்டுட்டியா அப்படின்னு சொல்ல எங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறா. உன்னை இங்க தாண்டா கட்டி போட்டு வச்சிருந்தேன், உனக்கு எப்பறா உள்ள நடக்கிற எல்லாமே தெரிஞ்சது? ஏன்னா நான் ஷெர்லாக்கை விட வேற லெவல் மூலக்காரன், இவனுக்கு மூளையும் கிடையாது ஒன்னும் கிடையாது, சொன்னது நான் தான் அப்படின்னு அந்த பேய் மாவும் தலையில அடிச்சுக்குது. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த லாக்குக்கான சாவியை கொஞ்சம் தூரமா வச்சுட்டு முடிஞ்சா தப்பிச்சு போங்க அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாஸோட ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு சீனை போடுறாங்க, பாஸ் உள்ள ஆபத்துல இருக்காரு சீக்கிரம் போங்க அப்படின்னு எல்லாரையும் பாஸ் கிட்ட அனுப்பிட்டு இவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ இந்த ஆளுங்களும் பாஸை காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்க. பாஸும் அப்படியே கோவத்துல வராரு. எங்க போனா அவ தப்பிச்சு போயிட்டாளா, அவளை அப்புறமா பிடிச்சு கொல்லலாம், இவனுங்க 2 பேர் இருக்கானுங்க போலீஸ்காரனுங்க, இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த பாஸ் கையில கன்னை வச்சுக்கிட்டு கேப்டனையும் ஊவையும் கொல்றதுக்கு வராரு. ஊக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டே டே பேயே, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலையண்டா அப்படின்னு சொல்றாரு. சோ பேயா இருக்கிற மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாஸோடைய உடம்புக்குள்ளேயே புகுந்துடுறாரு. இப்ப அந்த பாஸோட உடம்ப கண்ட்ரோல் பண்றது மாவு தான். அடடா நான் பாஸ் ஆயிட்டனே, சரி வாங்க உங்களை நானே ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி மாவு இப்ப எல்லாரையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க பாஸோட அடியாளங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாஸ் என்ன பாஸ், உங்களை கொல்ற மாதிரியே வந்து இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களே, ஏன்னா நான் உங்க பாஸே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி கேப்டனையும் ஊவையும் அவரு ரிலீஸ் பண்ணிடுறாரு. சடனா அந்த இடத்துக்கு மத்த போலீஸ்லாம் வராங்க. நம்ம புசு புசு அவரும் வந்து நிக்கிறாரு கையில கன்னை வச்சுக்கிட்டு. எங்க பாஸோட ஆளுங்களும் போலீஸை பார்த்து பாயிண்ட் பண்ணி நிக்கிறாங்க. சோ பாஸோட உடம்புல இருக்கிற நம்ம மாவு எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ் சுடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில கன் இருக்கா தெரியாதனமா அதை ஷூட் பண்ணிடுறாரு. அந்த புல்லட் பாஸோட ஆளுங்க ஒருத்தர் மேல பட்டு அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஐயோயோ நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு பயத்துல பாஸோட உடம்ப விட்டு மாவு வெளியே வந்துடுறாரு. இப்ப பாஸ் சுயநினைவுக்கும் வராரு. அவருக்கு நடந்த எதுவும் புரியல. நம்ம புஸ் புஸ் இருக்காருல, உன் ஆளை நீயே கொன்னுட்டல, அப்ப எங்களை கொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி புசு புசு பாஸ ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. சோ அந்த இடத்துல சண்டையும் ஆரம்பிக்குது பாஸோட ஆளுங்களுக்கும் போலீஸ்க்கும். நம்ம ஊவும் போயிட்டு அந்த ஆளுங்க கூட சண்டைலாம் போடுறாரு. ஆனா பாவம் ஒரு அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. டே பேயே வந்து எனக்கு ஹெல்ப் பண்றா, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, சரி சரி ஹெல்ப் பண்ணி தொலைறேன் அப்படின்னு அந்த அடி ஆளுங்களோட உடம்புக்குள்ளேயே புகுந்து அவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஊவை காப்பாத்தி விடுறாரு. ஆனா இந்த மாதிரி மாவு ஒவ்வொரு தடவையும் வேற வேற ஒருத்தருடைய உடம்புக்குள்ள போகும் பொழுது அவரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. ஆள் அப்படியே மறையிற ரெஞ்சுக்கு போறாரு, வீக் ஆயிட்டாரு. அப்படியே முடியாம எழுந்து பார்க்கும் பொழுது நம்ம ஊக்கு பின்னாடி ஒரு பர்சன் ஊவை ஷூட் பண்றதுக்கு வராரு. மாவும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா வீக்கா இருக்கிறதுனால அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த பர்சன் ஊவை ஷூட் பண்ண அப்படியே கீழே விழுந்து பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ ஊவை ஷூட் பண்ணவரை கேப்டனும் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. சோ எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஊ சாகுற நிலைமைக்கு போறாரு. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போற வழி ஃபுல்லா டிராபிக் காரா நிக்குது. அந்த டிராபிக் கிளியர் ஆகி ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே கண்டிப்பா ஊ இறந்து போயிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஆவியா இருக்கிற மா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் புகுந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க இருக்கிற காரை ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ ரோட்லயே நடுவுல ஒரு கேப் வருது. அந்த கேப்ல ஆம்புலன்ஸ் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. சோ அதனால கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல்
டாக்டருக்கும் போயிடுறாங்க. ஊவும் உயிர் பொழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பல் கூட நடந்த சண்டையில ஊன்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு மோசமான அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிச்சு. ஆனா சடனா அந்த டிராபிக் ஜாம்ல இருந்த எல்லாருமே அவங்க காரை ஓரங்கட்டி ஆம்புலன்ஸ்க்காக வழி விட்டதுனால அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது. ஸோ அங்க இருந்த மக்கள்லாம் உடனே முடிவெடுத்தாங்க. அந்த மக்கள் கிட்ட விசாரிக்கும் பொழுது நாங்க எப்படி இதை பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தன்னை அறியாமலே எல்லாரும் காரை ஓரங்கட்டிருக்காங்க, யாருக்குமே எதுவுமே புரியல அப்படின்னு நியூஸ்ல ஓடுது. ஸோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஊவுக்கும் புரிய வருது, மாவு தான் எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் போயிட்டு காரை ஓரமா நகர்த்தி நம்ம உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவ்வளவு பேரோட உடம்புக்குள்ள போயிருக்கான் அப்படின்னா அவன் நேரத்துக்கு அழிஞ்சு போயிருப்பான்ல. ஏய் மாவு, நீ இங்க தானே இருக்க, மாவு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு. ஆனா அந்த ஆவியா இருக்கிற மாவு வரவே இல்லை. ஸோ அப்பதான் ஊவை பாக்குறதுக்காக மாவுடைய அப்பா அங்க வராரு. அவரு ஊ பக்கத்துல வந்து, என் பையனை கொன்னவனை நீ கண்டுபிடிச்சிட்டல, கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவனை சாகவும் அடிச்சிட்ட, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு கட்டிப்பிடிச்சு அவரு அழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஊவோட கண்ணுக்கு மாவோடைய ஆவி தெரியுது. அந்த ஆவி அப்படியே சந்தோஷமா சிரிக்குது. ஸோ அதோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு போல அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போகுது. அதை நம்ம ஊவும் ரொம்ப சோகமா பாக்குறாரு. ஸோ உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் மாவோட ஃபேமிலியையும் இவரோட ஃபேமிலியா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான லைஃபை ஊ வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலயே மேரி மை டெட் பாடின்ற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.